டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையில் மும்பை மகப்பேறியல் மருத்துவருக்கு பார்வை திறனை மீண்டும் வழங்கிய உலகின் முதல் வகையான நவீன கண் அறுவை சிகிச்சை. இந்தியாவில் கண் மருத்துவத்தில் முதன்மை வகிக்கும் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை மும்பையை சேர்ந்து 44 வயதான மகப்பேறியல் பெண் மருத்துவருக்கு வெற்றிகரமாக பார்வையை மீட்டுள்ளது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் அகர்வால் ரெஃப்ராக்டிவ் மற்றும் கார்னியா ஃபவுண்டேஷனின் இயக்குநர் அண்ட் தலைவராகவும் மற்றும் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை குழுமத்தின் கண்புரை மற்றும் கண் அழுத்த சேவைகளின் மூத்த ஆலோசகருமான டாக்டர் சூசன் ஜேக்கப், டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையின் மருத்துவ சேவைகள் மண்டல தலைவர் டாக்டர் சௌந்தரி எஸ் மற்றும் விட்ரியோ ரெடினா துறையின் கிளினிக்கல் லீட் மற்றும் தலைவருமான டாக்டர் மனோஜ் காத்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர். அகர்வால்ஸ் குழுமத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி மற்றும் முதுநிலை கண் சிகிச்சை நிபுணர் டாக்டர் அஸ்வின் அகர்வால் கூறுகையில், பல ஆண்டுகள் பார்வை திறனின்றி அவதிப்பட்ட இந்த இளம் மருத்துவ நிபுணர் மீண்டும் அவரது பணிக்கு திரும்புவதை பார்ப்பது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமிதமும் அளிக்கிறது. விதிவிலக்கான அதிக சிக்கலான ஒரு பாதிப்பு நேர்வுக்கான பல அறுவை சிகிச்சை அணுகுமுறைகள் இதற்கு தேவைப்பட்டன. கண்ணின் சிதைந்த அமைப்பை சீரமைத்தல், புதிய லென்ஸை பாதுகாப்பாக பொருத்துதல் என பல சிகிச்சைகளை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியிருந்தது. எங்கள் மருத்துவக் குழுவின் ஒருங்கிணைந்த நிபுணத்துவமும் சிறப்பான கட்டமைப்பு வசதிகளும் இதை சாத்தியமாக்கியது என்றார். வணக்கம், ஐ எம் டாக்டர் சூசன் ஜேக்கப், அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல், சென்னை. என் கூட டாக்டர் சௌந்தரி இருக்காங்க, டாக்டர் மனோஜ் கத்ரி இருக்காங்க. போன வாரம் எங்க கிட்ட பாம்பேல இருந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் சர்ஜன் வந்தாங்க. 2 கண்ணும் தெரியாம அவங்க உதவியோட நடந்தாங்க. அவங்க தனியாவே நடக்க முடியாது. 1.5 years முன்னாடி வரைக்கும் அவங்க சர்ஜரி கூட பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நிறைய சர்ஜரிஸ் அந்த கண்ணுல பண்ணி எல்லா இடத்துலயும் போய் பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கிற ஸ்டேஜ்ல அவங்க இங்க வந்தாங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டைம் 5F IOL டெக்னிக் யூஸ் பண்ணி, இது அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்லே டெவலப் பண்ண ஒரு டெக்னிக். இது வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்க்கு திருப்பியும் பார்வை கொடுத்திருக்கோம். பேஷண்ட் இப்ப தனியா நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்க கண்ணு திறக்கும் போது தனியா நடந்து உள்ள ரூம்ல வந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க ஆஸ் வித்தின் அ மந்த் விஷன் ஆல்ரெடி இப்பவே 624 ஆயிடுச்சு. இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்போது ஐ எம் ஷுர் அவங்க திருப்பியும் அவங்க ஒர்க்குக்கே போற அளவுக்கு ஆயிடும். இந்த புது டெக்னிக் 5F IOL இருக்கிறது என்னன்னா, பேஷண்ட்க்கு லென்ஸ்னாலதான் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது. லென்ஸ் ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிட்டு மத்த கார்னியா, கிளாக்கோமா, ஐரிஸ் எல்லா லேயர்ஸ்லயும் டேமேஜ் ஆகி அந்த லென்ஸ் இடத்துல இல்லாததுனால இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. இந்த லென்ஸ் நாங்க மாத்திட்டு புது 5F டெக்னிக் வச்சு லென்ஸ் போட்டோம். இது வச்சு என்ன அட்வான்டேஜ்னா, லென்ஸ் கம்ப்ளீட்லி ராக் ஸ்டேபிளா இருக்கும், எங்குமே ஆடாது. முன்னாடி லென்ஸ் உள்ள ஃப்ரண்ட்ல தள்ளி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ இருக்கிற லென்ஸ் அதே இடத்துல இருக்கும். மைக்ரோ இன்சிஷன்ஸ், மைக்ரோ ஸ்க்ளீரோட்டமி, மைக்ரோ இன்சிஷன்ஸ் வச்சு ரொம்ப சின்ன ஒரு நீடில், தின் நீடில் அளவுக்கு இருக்கிற இன்சிஷன் வச்சுதான் இந்த லென்ஸ் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றோம். அதனால போஸ்ட் ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்ப இருக்கிற டெக்னிக்ஸோட இப்ப இருக்கிற டெக்னிக்ஸ் லீக் வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அந்த ஹாப்டிக்ஸ் வெளியில் வரலாம். இது எல்லாமே நலிஃபை ஆச்சு. இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அஃபோர்டபிலிட்டி இப்போ இதுல அட்வான்டேஜ் மெயின் என்னன்னா, இப்போ நம்ம சிஎம் காப்பீடு திட்டத்துல கூட இது நமக்கு பண்ணலாம். ஸோ அஃபோர்டபிள் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கும் டெஃபினெட்லி இந்த டெக்னாலஜி அவைலபிளா இருக்கும். டெக்னிக் வச்சு ஆல்ரெடி நாங்க ஒரு 15 சர்ஜரிஸ் பண்ணிட்டோம். அதுல லேட்டஸ்டா இந்த லேடி டாக்டர் தான் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 50,000 ஆகும். பட் அஃபோர்ட் பண்ணாத பேஷண்ட்ஸ்க்கும் சிஎம் காப்பீடு திட்டத்துல பண்ணிடலாம்.